Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். நம்ம வீட்டில் பொதுவாக ஆட்டுக்கால் வாங்கினா நம்ம சூப் செய்வோம், இல்லை பாயா செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரைஸுக்கு சைட் டிஷ்க்கு ஆட்டுக்கால் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஆட்டுக்காலை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆட்டுக்கால் வேகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 13 விசிலேருந்து 14 விசில் வரைக்குமே ஆகும். நீங்கள் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரைஸுக்கு நம்ம தொட்டு சாப்பிட போகிறோம். ரெண்டாவது நல்லெண்ணெய் ஹெல்த்துக்கும் நல்லது. ஓகேங்களா? 2 கிராம்பு, சின்ன ஸ்டிக் பட்டை, சோம்பு, அதுக்கப்புறமா பிரியாணி இலை 1 சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். வெங்காயமும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துலாம். தக்காளி 2 தக்காளி நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து தக்காளி கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். ஏன்னா சாப்பாடில் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இப்போ பொதுவாக பாயாவோ சூப்போ அப்படின்னா நீங்கள் சூப்பை நார்மலாக தான் குடிக்க முடியும். பாயா அப்படின்னா தோசை, இட்லி, ஆப்பம் இதுக்கு தான் சாப்பிட முடியும். ஆனால் நீங்கள் பெப்பர் ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா ரைஸுக்கு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். நீங்கள் தோசை, இட்லிக்குமே ட்ரை பண்ணலாம். இப்போ நான் பண்ணுறது ஓரளவுக்கு செமி கிரேவியாக நான் பண்ணுறேன். அதாவது ரொம்பவும் ட்ரையாக இருக்காது, ரொம்ப குழம்பாகவும் இருக்காது. சப்போஸ் நீங்கள் குழம்பு நல்லா நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் வெங்காயம், தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ரெசிபிக்கு தேவையான உப்பு, மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்தே இருக்கு. மிளகு, சீரகம் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் மிளகு சீரகத்தை அப்பயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருப்பாங்க, ஸ்டோர் பண்ணி கண்டெய்னரில் வச்சுருப்பாங்க, அது போடுவாங்க. நீங்கள் நான்வெஜ் ட்ரை பண்ணும்போது அப்பப்போ செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் பெட்டராகவும் கிடைக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வேக வச்ச ஆட்டுக்கால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு இறக்கிட்டிங்கனாவே சூப்பரான ஆட்டுக்கால் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நல்லா குழம்பா வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.